நீங்கள் ப்ரொடக்ஷன் சர்வீஸில் வாங்குற விற்கிறதுக்கு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் பாவிக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற பிரச்சனை என்ன, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஸ்கேம் ஆகாமல் அதுக்கு அல்டர்னேட்டிவான ஆப்ஷன் என்னங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு இது பிரயோசனப்படாட்டியும் ஃப்யூச்சரில் இது பிரயோசனப்படும். ஸோ அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற முதலாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் 100% எல்லாமே ஃபேக். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று தேடுவீங்கன்னு சொன்னால் இல்லை வார ரிசல்ட்ஸ் இல்லை 10 ரிசல்ட்ஸில் ஒன்று தான் உண்மை, மற்ற அவ்வளோ 9 ஃபேக். யார் வேணுனாலும் ஒரு ஃபேக் இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு ஃபேக் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி யார் வேணுனாலும் என்கிட்ட அது இருக்குன்னு சொல்லி கூகுளில் இமேஜ் எடுத்து போடையிலும். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் உங்களோட உண்மையான ஏதாவது ஒரு பொருளை விற்க போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் விற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்ன கதைக்கு விளங்கும். இஸ் இட் அவைலபிள்னு சொல்லி மெசேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10லேருந்து 100 மெசேஜ் சும்மா வரும். எஸ் அவைலபிள்னு சொல்லி நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க, ஆனால் அங்காலேருந்து ரிப்ளை வராது. ஜஸ்ட் இஸ் இட் அவைலபிள்னு மட்டும் ரிப்ளை வந்து கிடக்கும். அப்படி 100 பேர் மெசேஜ் பண்ணுறதுல ஏதோ ஒருவன் உங்களோட ப்ராடக்டை வாங்குறேன்னு சொல்லி அக்ரி பண்ணினதுக்கு பிறகு பேமெண்ட் அனுப்புடான்னு சொல்லி சொன்னால் பேமெண்ட் அனுப்புகிறேன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஃபேக் இன்ட்ராக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி ஃபேக் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படி இல்லைன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு அந்த மாதிரி பணத்தை அனுப்புவார் இதுன்னு சொல்லி அவ்வளோ ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. நான் சொல்கிற நம்பாட்டி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஸ்கேம்னு சொல்லி நீங்கள் டிக்டாக்ல சர்ச் பண்ணாலே 100 கணக்கில் வீடியோ பார்க்கலாம். ரியல் ஆக்களுக்கு நடந்த ஸ்கேம்ஸ். அடுத்தது, உங்களோட ஏரியாவில் எல்லாமே எங்கேயோ ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்தாலும் ஆக்கள் மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் ஹோம் குக் பண்ணி ஏதோ ஒரு டிஷ் ஒன்று செல் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு துபாய் சாக்லேட்டை நீங்கள் வீட்டை க்ரியேட் பண்ணி சைட் பிஸ்னஸாக ரன் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஸோ உங்களோட துபாய் சாக்லேட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணினா யாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் யாருன்னா ட்ராவல் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிற ஆக்கள் தான் வாங்கணும். அவங்க தான் உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ், ரைட்? ஆனால் நீங்கள் அதை லிஸ்டிங்கை நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போட்டிங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்குமே காட்டும். மோஸ்ட் ப்ராபப்ளி சில மெசேஜ் பண்ணுவானால் நீங்கள் டொரண்டோவில் இருக்கீங்கன்னு சொன்னால் கியூபேக்கில் இருந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இது எடுக்கலாமா இல்லாட்டி இஸ் இட் அவைலபிள்னு சொல்லி. அவனுக்கே தெரியும் அங்கேருந்து இங்கே வந்து இந்த $10 சாக்லேட்டை வாங்கிட்டு போகிறது பர்த்லேருந்து அவனுக்கு இவங்களும் தெரியும். சும்மா மெசேஜ் போடுவான், என்ன அவனை லொக்கேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டானு, போட்டிருக்க மாட்டானு. அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ ரெப்யூட்டேஷன். அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. அதாவது இப்போ ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஏதாவது ஒன்று போட்டிருக்காங்க அப்படி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க ட்ரஸ்டபிள் ஆக்கலாம், அவங்க நல்ல ஆக்கலாம், உண்மையான ஆக்கலாம், உண்மையிலேயே விசாரிக்காங்களா இல்லை ஃபேக்கான ஆக்கலாம், ஸ்கேமர்ஸான்னு சொல்லி பார்க்குறதுக்கு எந்த விதமான ஒரு ஆப்ஷனும் இல்லை. அடுத்தது ப்ரைஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோஸ் பண்ணுற, அதாவது எல்லாமே ஓகே $20 அதை வாங்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே எப்போ வாங்குவீங்கன்னா நான் நாளைக்கு வரேன், 2க்கு வரேன், ப்ராடக்ட்டை வித்துறாதீங்க வைங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏமாத்துறேன் கொஞ்சம் பேர். அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன செல் பண்ணுறீங்க இல்லாட்டி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்கேயாச்சும் போய் அவங்கள மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணக்குள்ளே யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் நேம் ஒன்று இல்லை, ப்ரொஃபைல் பிக்சர் கூட இருக்காது. அவன் வந்து உங்களை வீட்டை வந்து நான் வாங்க போகிறேன். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், யாரோ ஒருத்தன் ஏதோ டிவியோ சம்திங் வாங்குறது வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஓனருக்கு பேஸ் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அந்த ப்ராடக்ட்ஸை களவெடுத்துட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணக்குள்ளே அது பிறகு பாஞ்சி பிடிச்சி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று கூட பார்த்தேன். நீங்கள் வேண்டாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, ரீசெண்டாக நடந்தது டொரண்டோவில். ஸோ இப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸில் மீட் பண்ணுறது அதை விட பெரிய சேஃப்டி இஷ்யூ. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நீங்கள் இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் பை அண்ட் செல் பண்ணுறது. நான் கதைக்கிறது நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கியிருந்தாலோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் ஏதோ ஒரு உங்களோட ப்ராடக்ட்டை விற்க போட்டிருந்தாலோ நான் என்ன கதைக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக வழங்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா பேஸ்ட். கனடாவில் ஒர்க் ஆகும், ஆனால் கனடாவை தாண்டி வேறு ஏதாவது நாட்டில் எது ஒர்க் ஆகும் இல்லையான்னு சொல்லி ஐம் நாட் ஷுவர். நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஆப்பில் நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி இல்லை ப்ராடக்டை வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி எல்லாருமே மினிமம் ஃபோனாவது வெரிஃபை பண்ணியிருக்கணும், அவங்களோட ஒரிஜினல் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் நிறைய ஃபேக் ஐடிஸ்கள் உள்ளுக்கு வரதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. நாளைக்கு யாராவது உங்களை ஸ்கேம் பண்ணிட்டாலோ ஸ்கேம் பண்ண முற்பட்டாலோ அவர் உடனே இந்த ஆப்பில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க அந்த ப்ரொஃபைல்கிற ஃபோன் நம்பர் இதெல்லாம் எடுத்து அவங்க நீங்கள் மற்ற நடவடிக்கை அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக அமையும், நீங்கள் போலீஸ்கிட்ட போகலாம். ஸோ ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற ஃபேக் ஐடியோட செக் பண்ணுறதை விட ரியலான ஃபோன் வெரிஃபை பண்ணின பர்சனோட நீங்கள் கழிச்சு கொள்ளலாம் இந்த ஆப்பில். அடுத்தது, நீங்கள் போடுற லிஸ்டிங் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணக்குள்ளே அப்படி இல்லாட்டி யாருன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்கள் போடக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஏரியாவை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் போடுவீங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நீங்கள் டிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணினா அந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்களில் மட்டும்தான் காட்டும். ப்ளஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை காட்டும்.
இங்கே பாருங்கள், நீங்கள் யாருக்கு நான் மெசேஜ் பண்ணணும்னு சொன்னாலும் சரி, நீங்கள் லிஸ்டிங்ஸ்கள் போடணும்னு சொன்னாலும் சரி, கட்டாயம் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொல்லி எக்ஸாக்ட் லொக்கேஷனை கொடுக்கணும். நான் டவுன் டவுன் டொரண்டோன்னு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த லிஸ்டிங் காட்டும். அதை தாண்டி சர்ச் பண்ணுற எல்லாருக்குமே காட்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோன் ஒன்று இதில் லிஸ்டிங் போட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் என் ஃபோன் காட்டுமே தவிர அதை தாண்டி யாருக்குமே காட்டாது. இவர்கிட்ட இருந்து ஒரு ஆள் சர்ச் பண்ணுறோன்னா என் ஃபோன் காட்டாது. இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, ஸ்கேன் பண்ணி ப்ரைஸ் செக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் உண்டு. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குன்னு வைங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த மணிக்கூட நான் விற்க போகிறேன் வைங்க, ஓகே. ஆனால் எனக்கு இந்த மணிக்கூட ப்ரைஸ் என்ன, இது எவ்வளோ விற்கலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்கேன் ஃபீச்சரில் போய் என்ன மணிக்கூட ஸ்கேன் பண்ணினா அது இதே மாதிரி இருக்கிற எல்லா லிஸ்டிங்கையும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி இதை இந்த ப்ரைஸுக்கு விற்கலாம், இந்த ப்ரைஸுக்கு லிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அதே நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் மேட்ச் ஒன்று பண்ணித்தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமுமே வெரிஃபைட் யூசர்ஸ். இப்போ ஒரு ஆள் இந்த காரை விற்க போட்டீங்கன்னு சொன்னால் இவர் உண்மையான ஆள் தான் சொல்லி இவர் இந்த பிளாட்ஃபார்மில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இவர் லிஸ்டிங்கே பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் கேட்டகரி வைஸாக கூட இதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட்டான ஃபீச்சர் ஒன்று என்னென்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஷூவை நான் கிளிக் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த ஷூ உங்களுக்கு போட்டால் இது அழகாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் போட்டு பார்க்கணும் இல்லை. இதில் இவங்கள்ட்ட ப்ரிவியூ திஸ் அவுட்ஃபிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஷூவை உங்களுக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் வர்ச்சுவலாகவே ஏஐயை வச்சு நீங்கள் அந்த ஷூவை போட்டு பார்த்து ஓகே உங்களுக்கு லுக்காக இருக்கான்னு பார்த்து அதுக்கு பிறகு பர்ச்சேசிங் டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். அவர்கிட்ட கதைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அதுக்கு பிறகு போய் நீங்கள் அவருக்கு மெசேஜ் பண்ணலாம். அடுத்து இதில் முக்கியமான விஷயம் வந்து ரெப்யூட்டேஷன் ஸ்கோர்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ப்ரொஃபைலும் அவங்க ஆக்களோட பண்ணுற மெசேஜில் வச்சு அவங்க எந்த அளவுக்கு நல்லா மெசேஜ் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணி போட்டு கோஸ் பண்ணுறாங்களா, அவங்களோட ரிப்ளைட டைமிங் என்ன மாதிரி இருக்கு, ரிப்ளை டைம் லைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை மெசேஜ் பண்ணி நாள் கணக்கில் காத்து வச்சுருக்காங்களா, அப்படி ஸ்கேம் பண்ணியிருக்காங்களாங்கிற வச்சு ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் ரெப்யூட்டேஷன் ஸ்கோர் ஒன்று கிடைக்கும். இப்படி ஹார்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு ரெப்யூட்டேஷன் ஸ்கோர் 1000க்கு 35 இருக்குது. ஓகே, இவர் மேபி ஒரு நியூ யூஸராக இருக்கலாம், இல்லாட்டி என்னான ஒரு வயலேஷன் ஒன்று செஞ்சிருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட் ஃப்ளாக். இது இன்னொரு ப்ரொஃபைல், இவர் ரெப்யூட்டேஷன் 86, அதை விட இது கூட. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெப்யூட்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இருக்குது. ஓகே, ப்ளூ ஹார்ட், எல்லோ ஹார்ட்னு சொல்லி இப்படி போய் மேக்ஸிமம் 1000 வரைக்கும் ரெப்யூட்டேஷன் போகும். எல்லோ ஹார்ட் ஆஃப் கோல்டுங்கிறது தான் 500லேருந்து 999 வரைக்கும் இருக்கும். யாருன்னா ஒரு செல்லருக்கு இது மாதிரியான ஹார்ட் செல் இருக்குன்னு சொன்னால் அவர் ஒரு நல்ல செல்லர்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கேமர்ஸோடையோ டைம் வேஸ்டர்ஸோடையோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ப்ளஸ் இது செல் பண்ணுறாங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பையராக போய் நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணி போட்டு ஆக்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணினா திரும்ப கோஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி சும்மா சீட் அவைலபிள் கேட்டு போட்டு போகிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்களோட ரெப்யூட்டேஷன் ஸ்கோரும் குறைஞ்சிட்டு போய் மோசமான ரெப்யூட்டேஷன் ஸ்கோரில் வந்து நின்றுடும். ஸோ நீங்கள் யாருக்கு நான் மெசேஜ் பண்ண போகல அவங்களுக்கு விளங்கும் உங்களோட ரெப்யூட்டேஷன் குறையிறீங்கன்னு சொல்லி அவங்களோட கதைக்க மாட்டாங்க. ஸோ இப்படியான விஷயம் இருக்கிறதால ஃபியூவர் ஸ்கேமர்ஸ் அண்ட் நோ ஃபேக் பேமெண்ட்ஸ். ஓகே, எல்லாருமே வெரிஃபைட் பண்ணிக்காங்க. அவங்களோட ரெப்யூட்டேஷன் ஸ்கோர் இருக்கிறதால ஸ்கேமர்ஸ் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் தி ஸ்கேமர்ஸை இந்த ஆப்பில் இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கதைக்கிற ஆக்கள் மோஸ்ட்லி ட்ரஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இதில் இருக்கிற ஆக்கள்லாம் ஒரு சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற ஆக்கள் மட்டும். அடுத்தது வெரிஃபைடான ஆக்கள்ங்கிறதால ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸை கம்பேர் பண்ணக்குள்ள மிகவும் சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுற லிங்க் வேணும்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்குது, என் பயோவில் இருக்குது. அப்படின்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். பை.